நம்ம பூமி சூரியனை முழுசாக சுற்றி வர்றதுக்கு 365 நாட்கள் எடுத்துக்குதே அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு தான் நம்ம பர்த்டேயும் கொண்டாடுறோம், நியூ இயரையும் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த யூனிவர்ஸில் இந்த மாதிரி சில கிரகங்கள் இருக்குங்க. அந்த கிரகங்கள்லாம் அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வர்றதுக்கு 10,000லேருந்து 60,000லேருந்து 1,00,000 ஆண்டுகள் வரைக்கும் எடுத்துக்குது. அங்கெல்லாம் நம்ம இருந்தோம்னா நம்ம நியூ இயர் அப்படிங்கிற விஷயத்த பல ஜென்ரேஷன் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோலையும் டாப் 4 லாங்கஸ்ட் ஆர்பிட் பிளானட்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை வீடியோ ஜஸ்ட் பார்ட் 1 தான். பார்ட் 2 வீடியோ இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கூடியெல்லாம் மேக் பண்ணுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்ம பூமியிலிருந்து 336 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்க ஒரு எக்ஸோ பிளானட்டோட பேர் தான் HD 106906b அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு கேஸ் பிளானட். என்னதான் கேஸ் பிளானட்டாக இருந்தாலும் இது நம்ம ஜூபிட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஜூபிட்டரோட மாசை விட 11 மடங்கு இதோட மாசம் அதிகம். அண்ட் இதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது -250 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் பிளானட்டாக தான் இருக்குது. சரி, இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். இந்த நட்சத்திர குடும்பத்தில் இருக்கக்கூடியது மொத்தமாக 2 நட்சத்திரங்கள். அந்த 2 நட்சத்திரங்களுமே எஃப் டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாராக இருக்குது. ஒரு நட்சத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னொரு நட்சத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி இந்த 2 நட்சத்திரங்களுமே நம்ம சூரியனை விட கொஞ்சம் ஹாட்டான, அதே நேரத்தில் கொஞ்சம் பிரைட்னஸும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களாக இருக்குது. அண்ட் இந்த 2 ஸ்டார்ஸுமே யங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ரெண்டுமே உருவாகி 13 மில்லியன் இயர்ஸ் தான் ஆகுது. நம்ம சூரியனோட வயசு அப்படிங்கிறது 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த 2 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை இந்த எக்ஸோ பிளானட் சுற்றி வருது அப்படிங்கிற கேள்விக்கு ஷாக்கிங்கான ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா? இந்த 2 நட்சத்திரத்தையுமே ஒன்றா சேர்த்து சுற்றி வந்துட்டு இருக்காப்புல அந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிற அந்த கிரகம். அதுவும் ரொம்ப 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 தூரத்தில் இருந்து அதோடைய நட்சத்திரங்களை அது வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம சூரியனுக்கு நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரங்கள்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 650 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஏயு கணக்கு டிஸ்டன்ஸில் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. இதனாலேயே இது வந்து ஒரு தடவை அதோடைய நட்சத்திரத்தை ஃபுல்லாக ஆர்பிட் பண்ணிட்டு வர்றதுக்கு 13,538.6 ஆண்டுகள், ஆல்மோஸ்ட் 13,600 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அதோடைய நட்சத்திரங்களை இது ஒரு வாட்டி ஆர்பிட் பண்ணிட்டு வருது. ஸோ இங்கெல்லாம் நம்ம இருந்தோம்னா பல ஜென்ரேஷன் ஆகும் நம்ம நியூ இயரையும் பார்க்கறதுக்கும் பர்த்டே பார்க்கறதுக்கும். இது இவ்வளோ தூரத்தில் இருந்து சுற்றுறதுனால தான் இவ்வளோ காலங்கள் எடுத்துக்குது அப்படிங்கிறதே உங்களால் அந்த டிஸ்டன்ஸ் நான் சொன்ன உடனே புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த காரணத்தினாலேயே இந்த கிரகம் லாங்கஸ்ட் ஆர்பிட் பீரியட் பிளானட் அப்படிங்கிற அந்த டாப் லிஸ்ட்டில் இந்த கிரகமும் இடம் பிடிச்சிருக்கு. ROXS 42BB அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த எக்ஸோ பிளானட் நம்ம பூமியிலிருந்து 440 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு பைனரி ஸ்டார்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்குது. இந்த பைனரி ஸ்டார்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2 நட்சத்திரங்களுமே ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வகை நட்சத்திரம். ஒரு கே டைப் யங் ஸ்டார்ஸ். இது யங் ஸ்டார்ஸ்னு சொல்கிற காரணம் இந்த ஸ்டார் சிஸ்டம் உருவாகியே வெறும் 2 மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான் ஆகுது. அதனால தான் இது யங் ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்க. இந்த ROXS 42BB அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த எக்ஸோ பிளானட்டை டைரக்ட் இமேஜிங் மெத்தட் மூலமாக தான் கண்டுபிடிச்சாங்க. 2013 இதை கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு ஹாட் ஜூபிட்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாகவும் இருக்குது. இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1800லேருந்து 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட். பொதுவாக பைனரி ஸ்டார்ஸை பற்றி நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறைய முக்கியமாக இருக்கக்கூடியது 2 நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒன்று சுற்றிட்டு இருக்குன்னா அதில் ஏதாச்சும் ஒரு கிரகம் எக்ஸோ பிளானட் இருக்குன்னா அந்த 2 நட்சத்திரத்தில் ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தை மட்டும்தான் ஒரு கிரகம் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய தெரிஞ்சிருப்போம். பட் இந்த பைனரி ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது இந்த 2 நட்சத்திரங்களையுமே சேர்த்து சுற்றி வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அதோடைய நட்சத்திரத்திலேருந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அந்த நீள்வட்ட பாதை அப்படிங்கிறது 2 நட்சத்திரத்தையும் சேர்த்து சுற்றி வர்ற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து அதோடைய நட்சத்திரத்திலிருந்து சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னா 157 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருந்து அதோடைய நட்சத்திரங்களை இந்த எக்ஸோ பிளானட் சுற்றி வந்துட்டு இருக்கு. இதனாலேயே ஒரு தடவை இது சுற்றி ஆர்பிட் பண்ணி முடிக்கிறதுக்கு 2000 பூமி ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த பிளானட் நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கேலண்டர்களோடைய அடிப்படையாக வச்சு
வச்சு பார்க்கும்போது ஜஸ்ட் 26 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பிளானெட்டில் இருக்கிறவங்க மேபி அந்த முதல் நியூ இயரை வந்து கொண்டாடி இருப்பாங்க. அடுத்த நியூ இயரை பார்க்கறதுக்குள்ள பல ஜென்ரேஷன் அழிஞ்சு போயிடும். கேட்கவே வினோதமாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குல்ல. ஸோ இந்த கிரகமும் டாப் லாங்கஸ்ட் ஆர்பிட் பிளானட்ஸ் அப்படிங்கிற அந்த டாப் கேட்டகரியில் முக்கியமான கிரகமாகவும் இந்த எக்ஸோ பிளானட் இருக்குது. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு பிளானட்ஸ்களுமே நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்கள், ரொம்ப தூரத்தில் இருந்துக்கிட்டு அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய எக்ஸோ பிளானட்டுகளை பற்றி தான் பார்த்தோம். ஆனால் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கிரகம் இருக்குங்க. அந்த கிரகம் நம்ம சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவில் இருந்துக்கிட்டு ரொம்ப வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சூரியனை சுற்றி வளம் வந்துட்டுருக்கு. அந்த கிரகத்தை பற்றி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி என்ன கிரகம்பா? ஒருவேளை ஜூபிட்டர் சொல்கிறியா, சேட்டனை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிக்காதீங்க. ஆக்சுவலாக அது ஒரு கிரகமே இல்லை. என்னப்பா இப்போ தான் கிரகம் சொன்னால் இப்போ நீனே கிரகம் இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு குழம்புறீங்களா? அந்த பிளானட்டோடைய பேர் செட்னா. நம்ம ப்ளூட்டோ எப்படி ஒரு காலகட்டத்தில் பிளானட் அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்து அதுக்கப்புறம் 2006க்கு அப்புறம் அது பிளானட் கேட்டகரியிலேருந்து தூக்கி ட்வார்ஃப் பிளானட், குறுங்கோள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை கொண்டு வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே போட்டாங்களோ, அதே குறுங்கோள் பட்டியலில் ட்வார்ஃப் பிளானட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ட்வார்ஃப் பிளானட் தான் இந்த செட்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம். இந்த செட்னாவை 2003 தான் சயின்டிஸ்டுங்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே டிஸ்கவர் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ப்ளூட்டோவை வந்து ட்வார்ஃப் பிளானட் கேட்டகரியில் போடுறதுக்கு முன்னாடியே 3 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்வார்ஃப் பிளானட் கேட்டகரியை உருவாக்கி ப்ளூட்டோ, செட்னா உட்பட இன்னும் சில ட்வார்ஃப் பிளானட்களே சேர்த்து அந்த கேட்டகரிக்குள்ளே போட்டு வச்சுட்டாங்க. பட் இந்த செட்னா இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமான ஒரு இடம் நம்ம சூரிய குடும்பத்தில். அதாவது இந்த குவைப்பர் பெல்ட்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி நம்ம ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டர் அண்ட் மார்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குது, அதில் நிறைய ஆஸ்ட்ராய்டுகள் சுற்றிட்டு இருக்குல்ல, அதேமாதிரி நெப்டியூனுக்கு அந்த பக்கம் குவைப்பர் பெல்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த குவைப்பர் பெல்ட்டுக்கு அடுத்த பகுதியாக இருக்கிறது தான் ஊர்ட் கிளவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஊர்ட் கிளவுடுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இது நம்ம சூரியனை சுற்றி வளம் வந்துட்டு இருக்கு. இதுக்கும் நம்ம சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது மற்ற கிரகங்கள் சுற்றி வர்ற மாதிரி நீள்வட்ட பாதையில் இருந்துக்கிட்டு சுற்றி வரல. அதுக்கு பதிலாக எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படிங்கிற முறைப்படி சுற்றி வந்துட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும் சிம்பிளாக நீங்கள் அப்படின்னா, சூரியனுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு முறை சுற்றுற மாதிரி, அதுக்கப்புறம் அப்படியே தூரத்தில் இருந்துக்கிட்டு சூரியனை சுற்றி வர்ற மாதிரி ஒரு கிளிங் ஷாட் முறையில் வந்து சுற்றிட்டு இருக்கு. இந்த முறையில் இது சுற்றுறதுனாலேயே இதுக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் அப்ரோச் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 76 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ தூரத்துலேருந்து சூரியனை சுற்றி வந்தால் அது எவ்வளோ தூரத்தில் இருக்கும்பா, இதுவே எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேள்வி உங்கள் மனசில் வந்துருக்குல்ல. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 937 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருந்து சூரியனை ரொம்ப தூரத்துலேருந்து இது சுற்றி வந்துட்டு இருக்கும். அப்படி ஒரு தடவை இதை நம்ம சூரியனை முழுசை சுற்றி வள வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் தெரியுமாங்க? 11,408 பூமி ஆண்டுகள் எடுத்துக்கும். அடேங்க அப்போ 11,408 வருஷமா அப்படிங்கிற மாதிரி வாயை பழக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த செட்னா அப்படிங்கிற ட்வார்ஃப் பிளானட்டை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன், ஆச்சரியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த செட்னா அப்படிங்கிற ட்வார்ஃப் பிளானட் நம்ம சூரியனை 11,408 பூமி ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வர்றதே இவ்வளோ ஆச்சரியமாக நம்ம பார்க்கும்போது, ஒரு கிரகம் அதோடைய நட்சத்திரத்தை 1,00,000 ஆண்டுகளுக்கு மேலே டைம் எடுத்து வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு, முழுசாக சுற்றி வர. அப்போ அந்த கிரகத்தை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா இன்னும் ஆடி போயிடுவீங்கல்ல. இதை நான் சொன்ன உடனே பல பேருக்கு எப்பா 1,00,000 ஆண்டுகள்லாம் டைம் எடுத்துகிட்டு ஒரு நட்சத்திரத்தை, ஒரு பிளானட் வந்து ஆர்பிட் பண்ணிட்டு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலாக அப்படி ஒரு கிரகம் வந்துட்டு இருக்கே நம்ம பிரபஞ்சத்தில், அப்படி ஒன்று இருக்குது. அதைத்தான் நானும் சொல்கிறேன். சுமார் நம்ம பூமியில் இருந்து 155 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் GUPCM ரெட் ட்வார்ஃப் M டைப் நட்சத்திரத்தை சேர்ந்தது. அது என்னப்பா ரெட் ட்வார்ஃப் M டைப் நட்சத்திரம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது, அது என்ன GUPCM அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரத்துக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சில பேரோட மனசில் இப்போ வந்திருக்கும். ஆக்சுவலாக இது என்ன அப்படிங்கிற ஷார்ட்டாக சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த GU அப்படிங்கிறது ஸ்டாருக்கு கொடுக்கப்படக்கூடிய வேரியபிள் ஸ்டார் டெஸ்டினேஷனை பொறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெயர். நட்சத்திரங்களுடைய பிரைட்னஸ் இன்னும் சில விஷயங்களை காரணங்களை வச்சு இந்த பெயர்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. பிளஸ் ஆல்பபெட்டை பேஸாக வச்சு GU, RS, VX மாதிரியான பெயர்களும் சில நட்சத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த GU அப்படிங்கிறது வேரியபிள் ஸ்டார் நேம் அப்படின்னு நீங்கள் வந்து சிம்பிளாக வச்சு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து டீட்டெயில் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம், எதுக்கு இந்த மாதிரியான பெயர்கள் இந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த GUக்கு அப்புறமா பிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா அந்த ஸ்டார் இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது. இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பிசிஎஸ் கான்ஸ்டலேஷன் சொல்லப்படுற அந்த விண்மீன் தொகுதியில் இருக்குது. அதனால தான் இதை GUPCS அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தை அழைக்கிறாங்க. இது நார்மலாக இருக்கக்கூடிய ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்கள் மாதிரி இதுவும் ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம் தான், M டைப் நட்சத்திரம். மற்ற நட்சத்திரங்கள் மாதிரி இதுவும் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், இதோடைய வெப்பமாக இருக்கட்டும், அதோட வெளிச்சமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சூரியனை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒன்று தான்.
பட் இங்கே இந்த ஸ்டார் சிஸ்டத்தை தனித்துவமாக காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அதை சுற்றி வரக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட் தான். மற்ற ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்கள் வர்றதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஜெயின்ட் ஸ்டார். இந்த கேஸ் ஜெயின்ட் ஸ்டார் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இருந்து அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வர்றதுனாலேயே இது ஒரு ரேரான ரெட் ட்வார்ஃப் ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் சிஸ்டம் உருவாகி ரொம்ப 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 கம்மியான ஆண்டுகள் தான் ஆகுது. கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான் ஆகுது இந்த ஸ்டார் சிஸ்டம் உருவாகி. ஸோ ஒரு யங் ஸ்டார் சிஸ்டம் தான். இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த கேஸ் ஜெயின்ட் பிளானட் அப்படிங்கிறது எவ்வளோ தொலைவில் இருந்து சுற்றி வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இல்லைன்னா 200 300 அதெல்லாம் கிடையாதுங்க. 2000 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருந்து இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை அந்த கேஸ் ஜெயின்ட் பிளானட் அப்படிங்கிறது சுற்றி வந்துட்டு இருக்கு. இதனால தான் இவ்வளோ தொலைவில் இருந்து ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டத்தை நம்ம வந்து பார்த்ததே கிடையாது. இது ரொம்ப ரேரான ஒரு ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க மற்ற ரெட் ட்வார்ஃப் ஸ்டார் சிஸ்டத்தை விட இது தனித்துவமாகவும் முக்கியமாக பார்க்கப்படுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சரி இப்படி அவ்வளோ தொலைவில் சுற்றி வருதுல, எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருது தெரியுமா? அதோடைய நட்சத்திரத்தை 1,55,778.8 பூமி ஆண்டுகள், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கும் அதிகமான ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு அதோடைய நட்சத்திரத்தை வந்து சுற்றி வளம் வந்துட்டு இருக்கு இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா இந்த ஸ்டார் சிஸ்டத்தை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டால் 2013 தான் இந்த ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அதுவும் டைரக்ட் இமேஜிங் மெத்தட் மூலமாக. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்சத்திரத்தை அது 1% கூட அதோட ஆர்பிட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. இது ஒரு தடவை அதோடைய நட்சத்திரத்தை ஆர்பிட் பண்ணுறதை பார்த்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளும் இருப்போமான்னு தெரியாது. ஃபியூச்சரில் நம்ம பூமியே இருப்போமானுங்கிறதே சந்தேகமான ஒரு விஷயம் தான். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டார் சிஸ்டமாக இருக்குது இது. சரி, ஓவரால் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த டாப் 4 லாங்கஸ்ட் ஆர்பிட் பிளானட்ஸ்களில் எந்த பிளானட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டீங்க, வேந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிருங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்ட் 1 தான். பார்ட் 2 வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட்ல பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும் இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக்ஸ் வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். மறக்காம இந்த வீடியோ ஹைப் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும், எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும். விண்வெளி மற்றும் அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்களை தொடர்ந்து தமிழை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.